ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல மௌலியை தான் காட்டுறாங்க. அவ கார்ல வேகமா ஏற போயிட்டு இருக்கும் போது இஷான் வந்து தூரத்துல இருந்து மௌலி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரோட்ல ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அடுத்த சீன்ல பார்த்தா மௌலி தான் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து நல்லா தான் இருக்கான். அப்ப மௌலி ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கா. நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற? உன்னோட உயிரை பத்தி நீ கவலைப்படவே மாட்டியா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. அப்பதான் இஷான் சொல்றான், இந்த பாரு மௌலி, என் மேல உனக்கு அக்கறை பாசம் எல்லாமே இருக்குல்ல. நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? உன் மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்க, ஆனா நீ அதை வெளியில சொல்ல மாட்ட. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப ஃபீலிங்கா அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப இஷான் வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். அப்ப அந்த நேரத்துல இஷானோட அம்மா வந்து இஷானுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கதை பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அவங்க எதுவுமே சொல்லாம, ஏண்டா ஈஷான் எதுக்கு இப்படிலாம் பண்ணன, எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த எற்காலை மௌலி இவ தானே, இவளால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ எதுக்கு அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க. அவளுக்கு உன் மேல அக்கறையும் இல்ல காதலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி மௌலிய மட்டம் தட்டுற மாதிரி ரொம்ப ஹார்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ அந்த இடத்த விட்டே போயிடுறா. இஷான் வந்து மௌலி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அவ காதுல வாங்காம போயிடுறா. அப்ப இஷான் வந்து திட்டிட்டு இருக்கா, ஏமா அப்படிலாம் பண்றீங்க? மௌலிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் தப்பாவே பாக்குறீங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல குணால தான் காட்டுறாங்க. அவன் சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால மிஸ்டி பரி ரெண்டு பேருமே என்ன ஹக் பண்ணுங்கிற மாதிரி கையை தூக்கிட்டு வந்து நிக்கும் போது இவன் யாரை ஹக் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். அதை விட டக்குன்னு ரெண்டு பிள்ளைங்களையும் அப்படியே கையோட தூக்கி அணைச்சு ரொம்ப பாசமா வந்து பாத்துக்கிறான். உங்களுக்காக நான் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பேசிப்பீங்க தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு, இல்லையே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து முன்னால சொல்றேன், இப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் உங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எங்க ஹக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரெண்டு பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்படியே கோவமா இருக்காங்க. ஓகே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னோட பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல, அப்ப நான் இங்க இருந்து போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். இல்ல சாண்டா, நீங்க போவாதீங்க, நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்த உடனே குணாலுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். எங்க ரெண்டு பேரும் எனக்கு கிஸ் கொடுங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறா. ரெண்டு பசங்களும் ஒரே நேரத்துல அவனுக்கு கிஸும் கொடுக்குறாங்க. அவனுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அப்புறம் என்ன, எல்லா பசங்களுக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மிஸ்ஸி தனியா வந்து இவனை கூட்டிட்டு போறா. சாண்டா கிளாஸ், எனக்கு வந்து ஒரு விஷ் வந்து கொடுப்பீங்களா? என்னம்மா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேக்குறா. இல்ல, எனக்கு வந்து இஷானாப்பா வேணும், இஷானாப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு சொல்றா. என்ன சொல்ற, ஏன் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல அம்மாவும் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப எங்க அம்மா வந்து இஷானா பட்ட பேசக்கூடாது போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு இஷானா பண்ணா அவ்வளவு பிடிக்கும். அவர் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாரு. அம்மாவையும் நல்லா பார்த்துப்பாரு, என்னையும் நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. ஒரு அப்பாவா எல்லா விதத்திலயுமே எனக்கு ஆறுதலா இருப்பாரு. அவர் எனக்கு வேணும். தயவு செஞ்சு அவரையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிருங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும். அதுதான் என்னோட சந்தோஷங்கிற மாதிரியா அவ அழுதுட்டு கேக்குறா. இவனுக்கு அப்பதான் தெரிய வருது, ஓ அப்ப இஷானுக்கும் மௌலிக்கும் ஏதோ பிரச்சனை போல, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரிம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட இஷான் அப்பாவும் சரி அம்மாவும் சரி சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரிலாம் விஷ் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னா அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவளும் வந்து தேங்க்யூ சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி போயிடுறா. அப்ப பரி இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமா நீ சாண்டா கிளாஸ்ல என்ன பேசிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அது வந்து சீக்ரெட், நாங்க ரெண்டு பேரும் பர்சனலா நிறைய பேசிட்டு இருந்தோம், அதனால உங்ககிட்ட சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடி போயிடுறா. நீ மட்டும் தான் விஷ் கேட்பியா? நானும் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குணால் பக்கத்துல அவளும் ஓடி போறா. குணால் மாறு வேஷத்துல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து தன்னோட அப்பா கிட்ட தான் போய் கேட்கிறோங்கிற மாதிரிலாம் அவளுக்கு தெரியல. ஏதோ ஒரு சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் விஷ் கேட்கலாங்கிற மாதிரி தான் போறா.
சாண்டோ கிளாஸ் எனக்கும் ஒரு விஷ் இருக்கு. அத நிறைவேத்துவீங்களா? அப்படின்னு கேட்க, "உனக்கு என்னம்மா விஷ் வேணும்? சொல்லு. பண்ணிடலாம்." அப்படின்னு அவனும் சொல்ல, எனக்கு வந்து அம்மாவே இல்ல. அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதனால என்னோட மௌலி அம்மாவ எனக்கு அம்மாவா குடுத்துடுறீங்களா? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதோட அந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இங்க வந்து குணாலோட அம்மா வந்து பதட்டமா வந்து இஷான பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்ப அந்த இடத்துலயே வந்து இஷானோட அம்மா தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க எங்க இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இஷானுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை பத்தி நினைச்சா கவலையா இருக்கு. அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த பாருங்க நீங்களும் சரி உங்க பொண்ணு மௌலியும் சரி, இல்ல இல்ல உங்க மருமக மௌலி அவளும் சரி, இனிமே என்னோட இஷான் பக்கத்துல நெருங்கி வராதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. எதுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க? இஷான் வந்து மௌலிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். அவன் இப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்க என்னோட விருப்பம் தான் என்னோட பையனோட விருப்பமும். நான் என்ன சொல்றேனோ அதை தான் என்னோட பையன் கேட்பான். இந்த கல்யாணம் இனிமே நடக்காது. அதனால உறவு கொண்டாடிட்டு என்னோட இஷான் பக்கத்துல யாருமே நெருங்கி வராதீங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டுல போயிட்டு தன்னோட அத்தைட்ட வந்து இந்த மாதிரி நடக்குது போகுது, இவங்க ஏன் இப்படிலாம் பேசுறாங்கன்னே தெரியல. மௌலியோட வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இஷான் வந்து கண்டிப்பா இப்படிலாம் பேசியிருக்க மாட்டான். இஷானை பத்தி நமக்கு தான் நல்லா தெரியுமே. இவங்க அம்மா தான் வந்து ஏதோ ஒண்ணு பிளான் போடுறாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே குணால தான் காட்டுறாங்க. அப்ப வந்து பரி அவனுக்காக ஒரு gift வந்து எடுத்துட்டு வந்திருப்பா போல. உடனே அப்பா அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்து ரொம்ப சூப்பரா போணுச்சு. எனக்காக சாண்டோ கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல நான் வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதையும் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசுறா. இவனோட ஃபேஸ் அப்படியே வந்து மாறுது. அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். சரிப்பா இந்தாங்கப்பா உங்களுக்கு gift அப்படிங்கிற மாதிரி அவ கொடுக்குறா. சரிம்மா நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல போய் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் அவளை அனுப்பி வச்சிடறான். இவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு பரி வந்து என்ன விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கா, அவ என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதை ஏன் கேக்குற, பரி என்ன சொல்றான்னா மௌலி தான் வந்து எனக்கு வந்து அம்மாவா வேணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சு கேக்குறா. அதே சமயம் மிஸ்டி வந்து என்ன சொல்றான்னா என்னோட இஷான் அப்பாவும் மௌலி அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற மாதிரி கேக்குறாங்க. ஒருத்தவங்க அம்மா வேணும்னு கேக்குறாங்க, இன்னொருத்தவங்க அப்பா வேணும்னு கேக்குறாங்க. நான் இதுக்கெல்லாம் எப்படி வந்து ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்கார பொண்ணுதான் சமாதானப்படுத்துறா. நீ ஒன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே எங்க மௌலி காட்டுறாங்க. அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் எல்லாம் வந்து கவனிச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து இஷான் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு மெசேஜ் வந்து பண்றான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம விட்டுடுறா. அடுத்த நாள் ஆகுது. மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து அவ ரொம்பவே வந்து ரொம்ப கோவமா தான் இருக்கா போல. வேலைக்காரன் பொண்ணு வந்து காஃபி கொடுத்தோடனே இந்த காஃபில சீனியே இல்ல, என்ன இப்படி போட்டிருக்க, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கோவமா திட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல கரெக்டா இஷான் வந்துடுறான். இஷான்ட்ட வந்து கண்ணாலேயே வந்து பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி அவ ரொம்ப கோவமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகே நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து மௌலி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். உடனே அவளுக்கு கோவம் வருது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, அம்மா வந்து அப்பெல்லாம் பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கு வந்து என் பின்னாடி சுத்திட்டே இருக்க, உங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல என்னாலதான் உனக்கு எல்லா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்து என்ன வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, இந்த கல்யாணம் வந்து நடக்காது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி பேசும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். நீ ஏன் வந்து இப்படி பேசிட்டே இருக்க, நீ வந்து மாறவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் மாற மாட்டேன், என்னோட முடிவுல நான் தெளிவா இருக்கேன், நீ புரிஞ்சுக்க, இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வராத அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். இஷானுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. கோவமா அவனும் அந்த இடத்த விட்டே போயிடுறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்.